அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஆனதர் ப்ராப்ளம் நம்ம என்ன செய்வோம், வி வில் சி. பல நேரங்களில் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் பாருங்கள். பார்த்தா ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இதை பார்த்து சில நேரத்தில் பிள்ளைங்க பயப்படுவாங்க. அப்படி பயப்படாதீங்க. அதை வாசிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும், 1.5 நிமிஷம் ஆகும், 90 வினாடிகள் ஆகும். சரிங்களா? மனசை ஈடுபடுத்தி வாசித்தா 60 வினாடியில் வாசிச்சிடலாம். வாசிச்சதுக்கப்புறம் தெரியாத ஒன்றுமே இல்லை. ரைட், நவ் வில் சி. Explain clearly with examples. உதாரணத்தோட விளக்குங்க. The distinction வேறுபாடு, distinction between யாருக்கு யாருக்கும் magnitude of displacement உடைய magnitudeக்கும் over an interval of time and the total length of the path length covered by a particle over the same interval. path lengthக்கும் displacementக்கும் உதாரணம் மூலமாக விவரித்து வேறுபாடு காமிங்க. பாத் லென்த்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்றால் என்ன. மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி ஓவர் அன் இன்டர்வல் ஆஃப் டைம் அண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீட் ஓவர் தி சேம் இன்டர்வல். ஓகே, கேட்டிருக்காங்க. முடிச்சுட்டு ஷோ இன் போத் ஏ அண்ட் பி, தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயும் வெலாசிட்டிலையும், that the second quantity is either greater or equal to the first. When is the equality sign true? For simplicity, consider one-dimensional motion only. இதான் பிள்ளைங்களா கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் பாத் லென்த்துக்கும் என்ன தொடர்பு? திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 1. செகண்ட் கொஸ்டின், வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் என்ன சம்மந்தம் கேட்டிருக்காங்க. நவ் வி வில் இல்லஸ்ட்ரேட் ரிலேஷன்ஸை பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். சப்போஸ் இனிஷியலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பார்ட்டிகல் இருக்குது. அந்த பார்ட்டிகல் எப்படி மூவ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. ஸ்ட்ரெயிட் லைன் சிம்பிளிசிட்டிக்காக ஏலேருந்து பிக்கு வருது. அதுக்கு T1 டைம் ஆகுது. பியிலிருந்து மறுபடியும் சிக்கு வந்துருச்சு, அதுக்கு T2 ஆகுது. ஏலேருந்து பி வந்து பியிலிருந்து சிக்கு வந்துருச்சு. Simple. This is the travel A to B, B to C, A to B, B to C. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, how much it is displaced. பிளேஸ்னா வைக்கிறது. முதல் எங்கே இருந்துச்சு, பின்னாடி எங்கே இருந்துச்சு, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இங்கே இனிஷியலாக ஏல இருந்துச்சு, ஃபைனலாக சியில் இருந்துச்சு. AC is the displacement. என்ன பாதையில் பயணம் பண்ணிச்சு, we don't bother. Displacement is a vector quantity. அது சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். What is the initial position? What is the final position? Nothing in between is taken care. Understand? Right? இதே பாத் லென்த் எடுத்துக்கிட்டா ஏலிருந்து பி ப்ளஸ் பியிலிருந்து சி, ஏபி ப்ளஸ் பிசி, AB plus BC. This is the path length. இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்களே சொல்லுங்கள், இதில் எது பெருசாக இருக்குது, எது சின்னதாக இருக்குது? எந்த குழப்பமும் இல்லை. பாத் லென்த் எப்படி இருக்குது? திஸ் இஸ் ஹையர், AB plus BC. ரைட். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜஸ்ட் AC. ஸோ AC இஸ் டெஃபினெட்லி லோயர். இந்த பாயிண்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போ கேள்வி என்னென்னா, எப்போ ரெண்டு ஈக்குவல் ஆகும்? சிம்பிள். ரெண்டு ஈக்குவல் ஆகணும்னா தேர் ஷால் பி நோ ரெக்ரெஷன். அது பாத்தில் பயணம் பண்ணும் பொழுது ஸ்ட்ரெயிட் லைனில் தான் பயணம் பண்ணணும். நம்பர் 1, ஸ்ட்ரெயிட் லைனில் பயணம் பண்ணணும். தேர் ஷால் பி நோ ரெக்ரெஷன். ஆல்வேஸ் இட் ஷுட் ப்ராக்ரஸ். அப்படி இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத் லென்த் எப்படி இருக்கும்? இட் வில் பி ஈக்குவல். அப்படி இல்லாத பட்சத்தில் then there is regression. ரைட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ரெக்ரெஷன் பற்றி வராது. What is the initial position? What is the final position? Right. So simple thing, path length to displacement ஈக்குவலாக இருக்கணும்னா ஒரே டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கணும், ரிட்டர்ன் ஆகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா path length to displacement ஈக்குவலாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில். நம்பர் 1. நம்பர் 2, வெலாசிட்டினா என்ன, ஸ்பீடுனா என்ன? வெலாசிட்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். இப்போ நம்ம கேஸில் எடுத்துக்கோங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? திஸ் இஸ் AC பை டைம் எவ்வளோ ஆச்சு? இங்கேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு T1, இங்கேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு T2. ஸோ T1 + T2 பார்த்துக்கோங்க, T1 + T2.
அதே ஸ்பீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாத் லென்த் டிவைட் பை டைம். ஸோ பாத் லென்த் எவ்வளவு? இட் இஸ் ஏபி ப்ளஸ் பிசி டிவைட் பை T1 ப்ளஸ் T2. ஸோ நல்லா கண் முன்னாடி தெரியுது ஸ்பீட் இஸ் ஹையர். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஏசி டிவைட் பை T1 ப்ளஸ் T2, திஸ் இஸ் ஏபி ப்ளஸ் பிசி டிவைட் பை T1 ப்ளஸ் D2. Clearly AB plus BC is higher than AC, right? So speed is higher than velocity. Simple. Speed is higher than velocity. But question appa எப்போ speed velocity equal இருக்கும்? Same thing. ஒரே டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கணும். It should be in straight line. There shall be no regression. பின்னாடியே வரக்கூடாது. Always onward and upward in a unidirectional. Then velocity speed up இருக்கும். It will be equal. Otherwise, normally path length is higher than displacement. Speed is higher than at times equal to velocity. Similarly, path length is greater than displacement at times equal to displacement. Speed is higher than velocity at times equivalent to velocity. So பிள்ளைங்களா, such is the concept, right? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன மீன் பண்ணுறோம், பாத் லென்த்னா என்ன மீன் பண்ணுறோம், வெலாசிட்டினா என்ன மீன் பண்ணுறோம், ஸ்பீட்னா என்ன மீன் பண்ணுறோம். நம்ம தியரியில் நிறையா படிச்சிருக்கோம். பட் ஒரு ஃபீல்டுலேயும் உங்களுக்கு இது என்ன செய்ய தெரியணும், இதை அப்ளை பண்ண தெரியணும். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பிள்ளைங்களுக்கும் இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நீட் எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பேருக்கு இந்த தகவல் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் அதை கண்டிப்பாக செய்வீங்க நான் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.